ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். செந்தில் வந்து மீனா வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி கோமதிக்கிட்டே பாண்டியன்கிட்டே வந்து சொல்கிறாரு. அதை வந்து கோமதியால் ஏற்றுக்க முடியல. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் அவள் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லவும், இல்லை அவள் அப்படி தான் சொன்னான், இந்த மாதிரி அவங்க தங்கமயில்கிட்ட அவள் பேசிக்கிட்டு இருந்தா, அதை நான் பார்த்துட்டேன், அதை ஏன்னு கேட்டதுக்கு என்னை வீட்டை விட்டு வெளில போக சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி வந்து செந்தில் இங்கே சொல்கிறாரு. உடனே கோமதி என்ன பண்ணுறாங்க, மீனாவுக்கு ஃபோன் போட்டு வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. மீனாவும் வந்துடுறாங்க. அப்போ ஏண்டி நீ இன்னும் அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன்ற மாதிரி கோமதி கேட்க, அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, வேறு வழி இல்லாமல் தான் பேசுகிறேன், ஏன்னா தங்கமயில் அக்கா வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் என்ன பண்ணுறாங்க, ஒட்டுமொத்த குடும்பமாக அதிர்ச்சி ஆகிடுது. சரிடி நீயும் மறைச்சிட்டு அவளும் இந்த வீட்டில் இங்கேருந்து மறைச்சிட்டா, யார்கிட்டையும் சொல்லாமல் அட்லீஸ்ட் சரவணனுக்காவது சொல்லலாம்லன்னும் போது அவருக்கும் தெரியும் இந்த விஷயம். தெரிஞ்சு தங்கமயில் அக்கா வந்து போய் சொல்லியிருக்காங்க. சொன்னோன்னா அவங்க வந்து மாமா என்ன கேட்டிருக்காருன்னா, இது யார் குழந்தைன்னு கேட்டிருக்காரு அப்படின்னோடனே கோமதி ஆகட்டும் பாண்டியன் ஆகட்டும் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இப்படியா சொன்னான்னா, ஆமாம் அவர் அப்படி தான் கேட்டிருக்காரு அப்படின்னோடனே என்ன பண்ணுறாரு பாண்டியன் வந்து, செந்தில வந்து நீ கடைக்கு போக சொல்லிட்டு சரவணனை வீட்டுக்கு வர சொல்லு, இன்னைக்கு அவனை கேட்காம விட போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் செந்திலும் கிளம்பி கடைக்கு போகிற மாதிரி இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.